Welcome to the Bible study of Alphans. Alpha வார்த்தையின் ஊழியர்கள் வேத பாடப்பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வேத பாடப்பகுதிக்கு ஏன் வருகிறோம் என்றால், வேதத்தை கற்று அதிகமாக அறிந்து கொண்டு தேவனுடைய வழிகள் என்னென்று தெரிந்து கொண்டு அந்த வழிகளில் நாம் நடக்கும்போது வெற்றிகரமாச்சு. இவ்வளோதான். இந்த உலகத்தில் வளர்றதுக்கு நாம் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோமோ அதுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் வச்சுருக்கீங்கல்ல, மேத்ஸில் ஃபார்முலாஸ் இருக்குது, இதில் ஃபார்முலாஸ் இருக்குது. இதெல்லாம் உலக பிரகாரமான ஃபார்முலாஸ். இப்போ தேவனோடு வளர்கிறதுக்கு எப்படி ஃபார்முலாஸ்? அது the best formula to get connected to God is faith. Faith is such a thing that it's called the golden key of God. God has given ஒரு மனுஷனை படைச்சிட்டு அவங்ககிட்ட ஒரு கீயை கொடுத்து, கோல்டு கலரில் கீயை கொடுத்து, கோல்டன் வேலிட் ஒன். வை வி டெல் கோல்டன் கீன்னு? இட்ஸ் அ வேலிட் ஒன், ஹைலி வேலிட். வேணா அதுக்கு மேலே இருக்கிற இது ஏதாவது இது இருந்துச்சுன்னா, மெட்டல் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. கீ டு த ஹியூமன் ரேஸ் அண்ட் said, if you follow my instructions you will survive, because I only created the heaven and the earth. I know what will come out of it. உள்ளுக்குள்ளே வச்சிருக்கேன் நிறையா. அதுலேருந்து என்னென்ன வெளியே வரும் நம்மளுக்குள்ளேயும். இப்போ நமக்குள்ளே நிறைய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை வெளியே கொண்டாடுறது அவருக்கு தான் தெரியும். ஸோ when we go to him and ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது he will ask you to germinate. உள்ளே வச்சிருக்கிறதெல்லாம் வெளியே வரும். நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதாம் எத்தனை ஆளுங்களை படைச்சோம், எத்தனை ஆளுங்களை உருவாக்கணும், இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரி தான் அவனுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருந்துச்சு. அவனுக்கு யார் அந்த ஆடு மேய்க்கிற தொழில், இந்த மாதிரி தொழில், தச்சு தொழில், இந்த மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாம் உள்ள வச்சு தான் பேக் பண்ணியிருக்காரு உள்ள. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஹிடன் டேலண்ட்ஸ்ன்னு பேர். அந்த ஹிடன் டேலண்ட்ஸை we have to bring it up. அதை இந்த புக்கால ஒன்று தான் செய்ய முடியும். அதான் இப்போ படிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வருஷத்தில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் இப்போ அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். எல்லாம் கேட்டால் நமக்கு செய்வார், ஆனால் அவர் சித்தத்தின்படி இருக்கணும். சரியா? அடுத்தது, நாம் எதை கேட்டாலும் நாம் அவருடைய அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமா? ஃபர்ஸ்ட் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல அவர் சித்தத்தின்படி கேட்கணும், கண்டுபடி கேட்க முடியாது நம்மளால. ஆண்டவரே நான் போய் தண்ணியில நடப்பேன், தண்ணியில தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு அவர் ஒன்று தனியாக கிஃப்ட் கொடுத்துருக்கணும், அப்போதான் நான் நடக்க முடியும். ஸோ எது கேட்டாலும் செய்வோம். நான் மலை மேலே இருந்து குதிப்பேன், ஆனாலும் நீங்கள் காப்பாற்றுங்க, இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டேன். நேச்சுரல் லாவை ஃபாலோ பண்ணிடுவார். இங்கே உலகத்தில் நமக்கு தேவைக்கான எது காரியமோ அது எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அறிந்திருந்தோமானால் அவரத்தில் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று. இப்போ இந்த இடத்துல டென்ஸே மாறுது. when we ask itself, it's been produced. நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு கேட்ட உடனே it's been granted and it's goes for the manufacturing unit, that whichever the things it will be created for us. வேதத்தில் ஒரு பகுதி இருக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். God is a person who calls the non-existing things into existence. ஒளி உண்டாக்குறது, ஒளி உண்டாயிடுச்சு. அது was not existing earlier. பூமி மேலும் இருள் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல பிசாசு தான் குடிச்சிட்டு கூட்டியிருந்தான் பூமியில. அவனை விரட்டி ஆவியானவர் தான் உள்ள வச்சார் ஒளிய. ஒவ்வொரு கிரியேஷனும் இருக்கு. அந்த பூமியை பிடிங்க அவங்க கையில நம்ம கையில கொடுத்தான்னு சொல்லி தான் அவன் ஜெலசியா இருக்கான். சரி, இப்போ now let us go to what Jesus did, how Jesus utilized the thing. That's it, Matthew 12th chapter. இப்போ அந்த காலத்தில் இந்த யூதர்களுக்கு என்னன்னா, கர்த்தர் லா கொடுத்தாரு. அந்த லா கொடுக்கும்போது அவங்க அதில் பிரமாணங்களில் ஒன்று, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்ட உடனே, ஏன்னா அந்த டைம்லேயே அது ஒரு நாளாது. ஏன்னா அந்த அவருக்கு தெரியும் இந்த உடம்புக்கு தேவை ஒரு நாள் ரெஸ்ட். சும்மா டெய்லி 7 மணி நேரம் வேலை செய்ய முடியாது ஒரு மனுஷன்.
ரெண்டாவது மென்டலி ஹீ கான் டூ இட், ஃபிசிக்கலி ஹீ கான் டூ இட். அதாவது 1 day ரெஸ்ட். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகம் சிஸ்டம் கம்ப்ளீட்லி ஸ்பாயில்டஸ். 1 day ரெஸ்ட்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ நவ் வி ஆர் இன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்தால் கூட, பட் அகெயின் வி ஆர் ஒர்க்கிங் ஆல் த டைம். ஸோ வி பிரேக் த லாக். இதில் பாருங்க, அங்காலத்திலே இயேசு ஓய்வு நாளிலே பயிருடைய போனார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து தின்னுதான். ஆக்சுவலாக இது எதுவுமே தப்பு, அடுத்தவங்க வாயிலிருந்து சாப்பிட தப்பு. ஆனால் ஒரு லா, அது லால இது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, ஆனால் அது எடுத்துட்டு வீட்டுக்கு போகாதன்ற இதுதான் நியாயப்பிரமாணம் எல்லாம் சொல்றேன். அதனால இவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, ரிலிஜியஸ் லீடர்ஸ் லைக் ஃபாரிசீஸ், சாரிசீஸ், நான் ஃபார் சைட்டட் தான் வந்து ஃபாரிசீஸ் சொன்னேன். சாரிசீஸை வந்து சாட்டுசி, அவனை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும். அது இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாட்களே செய்யத்தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே. இந்த குறை சொல்ற மனப்பான்மை இருக்கு, இது டேஞ்சரஸ். இப்போ ஃபெய்த் அங்கே வேலை செய்யுமா? இல்லை, ஃபெய்த் அங்கே வேலை செய்யாது. ஏன் அவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிருக்கனால ஃபெய்த் வேலை செய்யாது. ஃபெய்த் எங்கே இருக்குன்னா, தேவனோட சந்தோஷமா இருக்கும்போது தான் வேலை செய்யும். இவங்க தான் எப்பவுமே சேட் டு சி மாதிரி உட்காந்து நிற்கிறாங்கல்ல, எங்கே வேலை செய்யாது. ஏதாவது ஒரு பரிசேயனுக்கு மிரக்கல் நடந்துச்சான்னு நடந்திருக்காது. ஏன்னா அவனுக்கு ஃபெய்த் இல்லை. செய்கிறார்களே என்றார். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை அறியீர்களா? இவங்க மெயின் திங், இவங்க பாடம் பசிக்கு சாப்பாடு போடணும். இது தேவனுடைய கரிசனை, அவர் செய்கிறார். ஆனா இவனுங்க என்ன சொல்றாங்க, ஓய்வு நாளை பத்தி போட்டு எடுத்து கொண்டு வர்றாங்க. அதற்கு இல்லையா, அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, அது ப்ரோஹிபிட்டட் ஜோன். தேவனுடைய ஆசிரியப்பு கூடத்தில் எவனும் அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது. நுழைஞ்சா செத்தான். அதுவும் ஆசாரியர்கள் மட்டும் பிரவேசிக்கிற மகா பசு ஸ்தலத்தில் எவனும் போக முடியாது. ஆட்டோமேட்டிக்காக தேவன் பிக்கிட்டு தேவன் அடிச்சுட்டு இல்லாட்டி அவங்க உள்ள வச்சிருக்காரு அது சேரம்ஸ், அது காலி பண்ணும். ஆசார்களே உள்ள போகும்போது இடுப்புல கயிறு கட்டி தான் போவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன அளவு குற்றம் இருந்தா கூட God will strike them dead. இதுதான் நிலைமை. பட் அந்த எக்ஸாம்பிள கோட் பண்றாரு. தாவீதுக்கு பசியா இருந்தபோது ஓட்டான் உள்ள. ஏன்னா பின்னால சவுல் துரத்துறான், வேற வழியில் அவன் லைஃப்க்கு டேஞ்சர், அதனால ஓடினான். தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை, இங்க பாருங்க, இதை விட இவன் ஓய்வு நாளை கொண்டாடுறான், அதை விட பயங்கரமான ஒரு கருத்தை கோட்பட்டார் தேவன். அவர் தான் கொடுத்தது இந்த லாவை, அவர்கிட்ட லா பேசுறாங்க. அப்ப தேவ சமூகத்தை அப்பங்களை தானும் தன்னோட இருந்தவர்கள் புசித்தார்கள் இருக்குது. சாமுவேல் எதிர்க்கு சவுல் தோட்ட போது ஓடி போறான். ஓடி போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவன் போய் எடுத்து போய் சாப்பிட்றான். ஆசாரிட்ட கேட்டு வாங்குறான். அந்த ஆசாரிட்ட லேட்டர் சவுல் கொண்டுட்டான், ஏன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பையனை கூட்டிட்டு போயிட்டான், அவன் சந்ததி வாழ்ந்துச்சு. என்ன இதை பாருங்க, தன்னோட இதில் புசித்தார்களே, இதுதான் பாயிண்ட். அவருக்கு தேவன் நம்ம மனநிலையை பார்க்கிறாரு. Law is important, but at the same time, don't say the law is the only thing. அதுக்கு லா தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அதான் புதிய உடன்படிக்கையில் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. அப்படின்னா முதல்ல 4 கட்டளை இருக்கு, அது அவ்வளவும் அதில் அடங்கிடுச்சு. மிச்சம் 5, 6, 7, 8, 9, 10 இது அவ்வளவும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். 3 வெர்டிக்கல், 1 ஹரிசான்டல்.
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ எப்படி how you care for you. டெய்லி விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும், இப்போ பர்ஃப்யூம் அடிச்சுக்கணும், அடுத்தது இது பண்ணணும், நமக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், விதவிதமான கார் வாங்கணும், இதெல்லாம் நம்ம 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 இருக்கணும். இது பாவமே பெருகுது. அதனால தானே இந்த பிஸ்னஸ் இன்க்ரீசஸ் த சின் ஆல்சோ இன்க்ரீஸ். அதனால பிஸ்னஸ் கெட்டது நான் சொல்ல மாட்டேன். The avariciousness of a man which makes him do sin. That is, ஒருத்தன் அடிச்சுட்டு சாப்பிடுவான், அது தப்பு. அப்ப கர்த்தர் இங்க ஒரு பாயிண்ட போட்டாரு, உன்னிடத்துல அன்பு, நீ இப்போ ஒருத்தரத்துல அன்பு கூறுதினா அவனுக்கு கெட்டதை செய்து கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் மேல அன்பு வச்சுனா அவனுக்கு சூனியம் பண்ண மாட்டேன், விட்ச்கிராஃப்ட் பண்ண மாட்டேன். ஒருத்தனை அன்பு கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவேன், அவனை பசிக்க விட்டுற மாட்டேன். இதுதான் அவர் சொல்ல வர்றார். ஒரு இடத்துல அன்பு கூறுதுன்னா முன்ன எப்படி உனக்கு see you want mercy from God, similarly show mercy to the other person. A fellow has borrowed something from you and you forgive him. God will bless you. God will bless you. அவருக்கு போயிடுன்னு நான் நினைக்காதீங்க, உங்களை அதுக்கு மேலே ஆசீர்வதிப்பார். When forgiveness plays a very vital role in God's thing. இதுதான் மார்க் 11:16 கூறப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கொடுப்பேன், மலை கூட பிரிச்சு கொடுத்துருவேன், ஆனால் உன்கிட்ட மன்னிக்கிற குணம் ஒன்று இருக்கணும். Forgiveness creates a lot of wealth into you. You can, the formula is faith, then forgiveness. So இது ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை நாமே forgive பண்றது, ரெண்டாவது allow God to forgive us, thirdly forgive others. So இந்த இடத்துல பாருங்க, அன்றைய ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல், இவங்களோட பாயிண்டையும் சேர்த்து அமுக்கிறார். ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாத இருக்கிறார்கள். ஆக்சுவலாக வேலையே செய்யக்கூடாது ஓய்வு நாள் போது, ஆனால் ஆசாரியோடு வேலை செய்யலாம். எனக்கு முந்தி நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஓய்வு நாளில் அதுக்கு நம்ம எந்த ஊழிய கூட செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க. அதெல்லாம் தவறு. தேவனுடைய காரியங்களில் எங்க வேணா செய்யலாம். அவருடைய காரியங்களில் ஈடுபடும் போது நம்ம ஃப்ரெஷன் அப்போ தான் ஆகும். ஸோ வேலை நாட்களும் குற்றம் இல்லாத இருக்கிறார் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் பொசிஷனை சொல்றாரு, ஐ கிரியேட்டட் யூ, ஐ எம் டெல்லிங் யூ அப்படின்னு அவர் சொல்றாரு. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சாக்ரிஃபைஸ், ஐ வாண்ட் யுவர் மர்சி. ஷோ மர்சி டு அதர்ஸ். விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னது என்று அறிந்தீர்கள். குற்றமில்லாத இருக்கிறவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்றதை பார்த்து பலி எப்போ கொடுத்தவங்க, ஒருத்தன் பாவம் செய்தோடனே பலி, பாவ நிவாரண பலி, அப்புறம் சமாதான பலி, சர்வாங்க தகன பலி எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து அது வரி வரும். இயேசு வந்த பிறகு அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால் அது போல வேற மாதிரி எல்லாமே இயேசு தான். Jesus comes into the place. So அவர் சொல்றது same. If we love Jesus, we will obey. Okay, குற்றப்படுத்த மாட்டார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். He is God for even the Sabbath. இன்னைக்கு நம்ம ஆளுங்களும் இதுதான் செய்யறாங்க. எல்லாரும் இது தவறு செய்யறோம். அப்புறம் அவர் அவரை விட்டு போய் அவருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். இங்க திருப்பி எங்க போறாரு? ஜெபாலயத்துக்கு தான் போறாரு. ஏன்னா அங்கதான் கூடி வருவாங்க. எங்க ஆளுங்க கூடி வராங்களோ அங்கதான் போவார். கூடி வர இடம் ஜெபாலயம். அவர் பேச வர்றாருன்னா நிறைய பேர் வர்றாங்க. அங்கே ஒரு சூம்பின கையுடன், கை பராலிட்டிக்கா, அது சூம்பினதுன்னா இன்வாலிட் ஒரு அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படி பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஓய்வு நாள் வச்சுன்னா பேய் அப்படிதான் சேட்டை பண்ணுவான்.
ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டாரு, ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டார், ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டார். பாருங்க, இப்ப இதை குணமாக்குறதுக்கும் அவங்க ஓய்வு நாள் கட்டளையை பயன்படுத்துறாங்க. வந்து அவர் மனசுல நினைக்கிறத கர்த்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. சூமனை கையோட மடைச்சன் இருந்தார். அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சுகமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். எப்படி இது ரைட்டா தப்பா? மனுஷன் நீதிபடி, ஹியூமானிட்டி படி. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காவது ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிடும். ஏன் ஆடு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு? ஏன்னா மனுஷன் ஆடு மாதிரி தான். பிசாசு ஓனாய் மாதிரி வந்து லவ்னு பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ ஓனாய் துரத்தின்னு வருது, ஆடு தப்பிச்சு ஓடும் போது குழியில் விழுந்துது. இப்போ அந்த ஆடு வந்து ஓய்வு நாளில் போகிற வரைக்கும் அந்த ஆடு குழியில் இருக்க முடியாது. அதை காப்பாற்றும் ஒரு உயிர். ஓகே, இருந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டோம். ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். கை ஃபால்ஸ்னா கீழே குழியில ஒரு இது இல்லை, பாவத்திலே விழுகிறது, எந்த காரியத்திலும் தேவனை மீறி நடக்கிறது, எல்லாமே ப்ராப்ளம் தான். பைபிள்ல போட்டிருக்கோம் அந்த அதிகாரத்தில், அநீதி எல்லாம் பாவம் தான். தேவநீதிக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தா அநீதி, அதெல்லாம் பாவம் தான். Sin is a transgression of law அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டெஃபினிஷன், சின்னோட டெஃபினிஷன். தேவனுடைய கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்படின்னா தேவன் எல்லா கட்டளைகளையும் வச்சிருக்காங்க, அதை ஒண்ணு மீறினால் பாவம். ஒன்ஸ் sin உடனே அடிக்காது. சில பேருக்கு உதவுக்கும், சில பேருக்கு என்னன்னா இட் வில் அக்யூமுலேட். நிறைய பேர் நீங்க பார்ப்பீங்க, என்ன இவ்வளவு பாவம் செய்யறானே விட்டுட்டாரே கர்த்தர். இல்லை, இஸ் அக்யூமுலேட்டிங். ஒரு சீசன் டைம் வரும், இந்த இது வரும், கிரைம் ரேட்டுன்னு வரும். ரேட்டு அவர் வச்சுப்பாரு, அந்த நட வச்சுனா ஃபினிஷுமா. இது நான் பார்த்துருக்கேன், நான் சொன்னேன். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்களும் பார்த்து நம்ம தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா குடித்து அதை குழியில விடுத்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டோம். ஆடை பாட்டிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு, இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஓய்வு நாளை பயன்படுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, when God gave the ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாங்கன்னு சொன்ன உடனே இவங்க ஒரு ரூலை கொண்டாங்க. 4 பவுண்டு வெயிட்டுக்கு மேலே எது தூக்குனாலும் அது சின்னாங்க. இது ஆண்டவர் சொல்லவே இல்லை. when a law is there, இப்போ ஒரு ஜட்ஜஸ் லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அர்த்தம்னு சொல்லிட்டு அதுபடிதான் ஜட்மெண்ட் எழுதும், இந்த பூமியில நடக்கிற காரியம். ஆனா தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைச்ச அவர் என்ன சொல்றாரு, ஐ கேவ் திஸ் லா டு ஹெல்ப் யூ அவுட். நீங்க அதை வந்து தவறா பயன்படுத்துறீங்க. அதனால ஒரு நாள்ல யாராவது மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருந்தான், இல்லாட்டி ஒருத்தன் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டான். இப்போ ரோட்ல போறோம், இட்ஸ் ஆன் அ சாபத் டே, யூ ஃபைண்ட் அ பர்சன் வித் அன் ஆக்சிடென்ட், won't you help them? We will have to. இப்போ ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கூட வச்சு அவன் பண்ணலன்னு சொன்னா கேஸ் போடணும். ஏன்னா அந்த உயிர் போயிடும். அதனால தூக்கி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, இல்லாட்டி ஆம்புலன்ஸை வரவே தூக்கி போடும். இது காமன் திங். அதுதான் இங்க சொல்லிக் கொடுக்குறாரு ஆண்டவர். How he interprets the law. He only created the law. So how he sees the law, அதுக்கு தான் more valid. நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றோன்றது வேலிடிட்டி கிடையாது. ஸோ அந்த மனுஷனை நோக்கி ஒரு கையை நீட்டு என்றார். அவன் நீட்டான். கையும் எடுக்க முடியல, அப்படியே இருக்கிறான், கையை நீட்டுன்றான், ட்ரை பண்றான். இது ஃபைத். அவன் கேட்டுக்கலாம், என்ன இந்த ஆள் சொல்றாரு, கையை நீட்டுன்றாரு, முன்னாடிமா. அப்ப அந்த நீட்ட கை மறு கையை போல ஆயிடுச்சு. There is a faith in operation. If you have faith in God, this is what will happen. If you have faith, you can do anything. இதுதான் சொல்றாரு. இப்ப இட்ஸ் இம்பாசிபிள். இப்ப இருக்கிற ஒரு
டாக்டர் இவங்கிட்ட போய் போன் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய 10 ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 15 லட்ச ரூபா உங்களுக்கு காலை தீட்டி அப்புறம் கை வரல, அந்த கால் வரல, இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே ஏசுனாதர் ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் டாக்டரும் குறை சொல்லு. திஸ் இஸ் வாட் இஸ் ப்ரிவேலிங் திஸ் வேர்ல்டு. ஸோ மறு கையை போல சுத்தமாயிட்டு உடனே அவங்களுக்கு ஒத்துக்க வரல அந்த ஈகோ. ஏன்னா நாங்கள் பைபிளை படித்து அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஒரு சின்ன பையன் நல்லா செய்திருப்பான், அவனை அப்ரிஷியேட் பண்ணுவான், இது பண்ணுவோம். நான் எவ்வளோ பைபிள் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் நிறைய பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காது. இல்லை, உனக்கு சொல்லிக் கொடுக்குதா அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனும் மனுஷன்தான், உனக்கு அப்புறம் வரப்போறான், அவன் பார்த்துக்கோ. இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்டியன் இது கம்யூனிட்டியில் இது இருக்குது. இன்னொருத்தன் ஐயோ அது எப்படி வரலாம், நான் தான் வருவேன், நான் தான் வெள்ளை சட்டை போடுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீசி விட்டா பரிசுத்தம் வராது. மீசை வைக்கிறனாலும் பரிசுத்தம் வராது. உள்ளத்துல நீதிமான இருக்குதான் பரிசுத்தம். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைப்படி நடக்குதான் பரிசுத்தம். அவர் சொல்றபடி கேட்கறது. நீங்க பாட்டுக்கு உட்காந்து பரிசுத்தம் 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 சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் வராது. லெட் மீ ஆனஸ்ட்லி டெல் யூ, இதெல்லாம் ட்ரை எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். When we are happy with the Lord God and we obey God. இப்ப ஆதாம் தேவனுடைய கட்டளை மீறினார், உடனே பாவம் வந்துச்சு. Sin entered his life. கட்டளையில மீறின உடனே சின் வந்துட்டு, ஆனா உடனே டெத் வரல. பிசிக்கலா பார்க்கும்போது தேவனுக்கு அவனுக்குள்ள உறவு கட் ஆயிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டெத். ரெண்டாவது டெத்து கார்டன்ல இருந்து விரட்டி விடப்படுகிறார். ரெண்டாவது ஏன் விரட்டி விடப்படுறாருன்னா, திருப்பி போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புடிச்சிட்டான்னா பேய் மாறிடுவான். எவர்லாஸ்டிங் சின்னர் அப்படி ஆயிடுவான். அதனாலதான் ஆண்டவர் அவனை காப்பாத்துறதுக்காக தான் அதை பண்ணாரு. அங்க 2 சுடரொளி பட்டயங்களை வச்சாரு. அது தேவ சமூகத்துல இருந்து துரத்தப்பட்டான். அது ரெண்டாவது டெத்து. மூணாவது டெத்து அவன் பிசிக்கலா வர டெத். இதுதான் we know as death. ஆனா 3 வகையில டெத். when we go against God, immediately death strikes. So sin comes. When sin comes, death happens. So இங்க ஆதாம் என்ன பண்ண, ஒரு சின்ன பழத்தை எடுத்து சாப்பிட்டான். தேவன் வேணான்னு சொன்னாரு, பழத்தை சாப்பிட்டான், உள்ள வந்துருச்சு, மாட்டிச்சு. இப்ப அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்றாங்க, அதை விட பயங்கரமா செய்யறாங்க. இவங்க போய் அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி, பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, அது தேவனுடைய கட்டளை. இவங்க என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. So planned attack on Jesus, God himself. And they are getting into problem. ஏதோ ஒன்று நடந்து போச்சு, பேசாம போயிருக்கலாம் போல, they were planning to attack. So ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை பார்த்துட்டு அங்கே எடுத்து போயிடுறாரு. ஏன்னா இவனுங்க என்ன வேணா செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த மோசே நியாய பிரமாணத்து மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்தாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுதான் அந்த சமயத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. திடீர்னு ஒரு ஆள் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னாரு. அவர் இவன் இன்டர்பிரட் பண்ணி வச்சிருந்தது முறை தப்பு. தேவனுடைய சட்டங்களை, நீதிகளை அவர் இன்டர்பிரட் பண்ணி வச்சிருந்தது தவறு. அதை அவர் மாற்றி சொல்றான்னு நினைச்சிட்டாங்க. ஸோ ராங் ஆன் த பார்ட் ஒன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது மாதிரி நிறைய பேர் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நம்மளே ஒரு செல்ஃப் டெஃபினேஷன் பண்ணுவோம். பரிசுத்தத்துக்கும் சரி, மற்ற காரியங்களையும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் டெஃபினேஷன் பண்ண தவறு. ஆண்டவர் சொல்றாரு, கையை நீட்டினாரு, அவன் கையை நீட்டினான், அவ்வளவுதான். obedience brought faith brought in deliverance. ஸோ நல்லா பாருங்க, இடத்துல அதை வச்சுட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கி, எல்லாரையும் சொஸ்தம், யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சொஸ்தமாக்குறாரு. இது அவருடைய இது. அதுவே அந்த சொஸ்தமாக்கி அது எங்க சொல்லாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுதான் இங்க ஒரு ப்ராஃபஸி எடுத்து போட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் உரைத்ததாவது, அவன் என்ன சொன்னான், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என் நேசன்,
என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அதனாலதான் இன்னைக்கு அவன் யூதனுங்க இது மாதிரி பண்ணனால்தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் இயேசு பத்தி தெரியும், தெரியாது. அவனுக்கு ஏத்துக்கிட்டு இருந்தானுங்க இயேசுவை, நம்ம ஏத்துக்கிட்டு மாட்டோம். அதனாலதான் டெலிபரேட்டா God planned it such a way that they have to reject it, so that we can accept it. புறஜாதியார் நியாயத்தை அறிவிப்பார். இதுதான் தேவனுடைய நியாயம், இதுதான் தேவனுடைய நீதி, அதை அறிவிப்பார். அப்புறம் அவர் ஆர்கியூ பண்ண மாட்டார். பரிசேயர் செய்திருந்தாங்க, அது மாதிரி ஆர்கியூ பண்ண மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார். கூக்கரில் சண்டை போடும். நாங்கள் பாயிண்ட் ரைட்டுன்னு சொல்றது கூக்கரில் இருக்குது. இதெல்லாம் sin. God cannot do it. God cannot sin. அவரால் பாவம் செய்ய முடியாது. இதை அவர் செய்ய மாட்டாருன்னு சொன்ன கூக்குரல் கொடுக்கிறது. சங்கரகந்தமான கூக்குரலும் போட்டுருக்கோம். வீட்டிலலாம் போனீங்கன்னா நிறைய பிள்ளைங்கள்லாம் நிறைய ஆச்சுன்னா இதெல்லாம் அடிச்சு சண்டை போட்டுருக்கோம். கூக்குரலும் வரும், பயங்கரமாக சண்டையெல்லாம் வரும். அப்பா வீட்டில் அம்மா எல்லாம் ப்ளஸ் பக்கத்து வீட்டு சண்டை, எந்த சண்டை அந்த சண்டை, இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காத காரியங்கள். கூக்குரல் விட மாட்டார். அவர் சத்தத்தை வீதிகளும் ஒருவனும் கேட்பதில்லை, யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கெடுக்க பண்ண வரைக்கும் நெறிந்த நாளை முடிக்காரும் மங்கி எறிகிற திரிய அணையும். அவருடைய பாடு மன்னங்களின் மூலமாக நியாயத்தை நிலைநாட்டுற வரைக்கும் அவர் கம்பெனி. அவர் நிலைநாட்டிட்ட பிறகு அது வரைக்கும் then he puts everything law into order. பாவம் செய்த உடனே பலி தேவைப்படுது. பாவ நிவாரண பலி வேறு, சமாதான பலி வேணும், சர்வாங்கதவர பலி வேணும், எல்லாம் வேணும். இது எல்லாத்தையும் அவர் தான் செலுத்துறாரு. அது தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. சரியா? பாருங்க, அணைக்காமலும் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருக்கு. நீங்க நம்ம எல்லாம் இயேசுநாதர் ஓடுறதுக்கு காரணமா தான். இது அவரை முதல்லயே சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு. இப்படிதான் அவங்க வருவாங்க. இல்லாட்டி யூத தேசத்துல பறந்து யூத தேசத்துல வளர்ந்து எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்குன்னு வந்த, ஏன் அவர் அங்க பிறக்கணும்? ஏன் இந்தியாவில் பிறந்திருக்கலாமே? இல்லை, ஃபர்ஸ்ட் தான் வீட்டாருக்கு அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அறிவிக்கணும். God is coming to reign the world. அவர் வந்து அரசாட்சி செய்வார், தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுவார். இதை மக்களுக்கு அறிவிக்கணும். நம்ம கையில 2000 வருஷத்தை கொடுத்து பார்த்தாரு, சரியா செய்யல. அவர் இருந்து செய்துட்டு போயிட்டாரு. 3 வருஷம் தான் இருந்தாரு, இருந்து செய்துட்டு போயிட்டாரு. அவர் ஃபாலோ பண்ண சீஷர்களும் சரி, நம்மளும் சரி. இது வரைக்கும் சொல்லியிருக்கோமா? யார்ட்டி சொல்லு, சரியா சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது நேரம் சொல்றோமா? கர்த்தர் நிறுவ வருகிறாருன்னு சொல்றோமா? இல்ல. வேதத்துல மத்தியிலிருந்து லூக்கா வரைக்கும் எங்கெங்க பார்க்கணும், பவுல் இவன் கொரிந்தியர் கலாத்தியர் பேசுகிற எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசிட்டார். ஏன் அது சொல்றாருன்னா, there is a king above who is coming to reign and put his ways into the earth. பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவி அவர் சொல்ற கான்ஸ்டிடியூஷனை உறுதிப்படுத்துவார். அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது தெரியாம இப்படி மாத்தி 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 அணிஞ்சிருப்பாங்க. அப்பொழுது இன்னொன்று பாருங்க, பிசாசு பிடித்த ஒரு ஊமையான ஒருவன் அவனிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன். இங்க பாருங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல். குருடா இருக்குது, ஊமையா, காது கேட்காது, கண்ணு தெரியாது, பேசவும் காணவும் தக்கதாக. குருடும் ஊமையானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சுத்தமாக்கினார். பிகாஸ் இந்த இடத்துல அவன்கிட்ட பேசினா ஃபெய்த் கூட வராது. காது கேட்காது, இல்ல காது கேட்குது, சாரி காது கேட்குது, குருடு, காது கேட்கும். So faith penetrates into his heart, then வாய் திறக்கப்படுது, கண்ணு பார்க்குது. உள்ள விசுவாசம் போன உடனே it creates.
ஃபெய்த். அப்போ கர்த்தர் இந்த கமெண்ட் கொடுத்துருப்பாரு, அதை அவன் அப்படியே நம்பிப்பான். இந்த காது கேட்கலாம் எனக்கு போடல, குருடும் உண்மையுமான், பேசவும் காணவும் தக்கதாக அவனை சூஸ். அப்போ மிச்சம் இருக்கிற உறுப்பு என்னது? அவுட் சைட் வேர்ல்டோட தொடர்பு வச்சுக்குது காது. காது ஃபெய்த்தான தேவ வசனங்களை கேட்குது. இப்போ அவன் கேட்டிருப்பான். நான் நிறைய பேர் சொல்லி இயேசு இருக்கிறார், இயேசு வந்தார், இந்த இடத்துல வந்து என்னை தொட்டார், குணமாக்கிட்டேன், எல்லாம் இயேசு வந்தார், எங்களை சுஸ்தமாக்கினார், வியாதி எத்தனையோ வருஷம் வியாதி, 38 வருஷமா வியாதி இருந்துச்சு, என்னை சுகமாக்கிட்டார், இதெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டிருப்பான். அவர் வந்துட்டான்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு ஃபெய்த் வந்துடும். இன்னைக்கு நம்மளுக்கும் அதுதான். இன்னைக்கு நம்ம இயேசுவை தேடிக்கொண்டு அழைக்கிறோம், அவர் நம்ம பக்கத்திலே தான் இருக்காரு. தேவஜனமே யோசனை பண்ணி பாருங்க. எப்பவுமே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை பேரும் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு யோகான். ஆகவே வாசிங்க, வேதத்தை வாசிங்க, அங்க நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரர் இவர் தானா? ஜனங்களே அதிர்ச்சி அடைச்சிட்டாங்க. குமாரன் அவர் தானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு வேதம் தெரியாததுனால அவர் குமாரன் தான், அவர் சிலுவையில மறிக்க வேண்டும், தேவனுடைய குமாரன் மறிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். அவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இக்னரன்ஸ். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லா நாட்டின் சட்டமும் சொல்லுது, ignorantia juris non excusat. அப்படின்னா ignorance of law is no excuse. இதுதான் நாட்டின் சட்டம். ஆக்சுவலாக எனக்கு ரோட்ல கீப் டு த லெஃப்ட்ன்றாங்க நம்ம ஊர்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவன் கீப் டு த ரைட்னு சொல்றான். இப்போ நம்ம லெஃப்ட்ல போகாம ரைட்ல போனா என்ன ஆகும்? இந்தியாவில் surely there will be an accident, a traffic jam or whatever it may be. It will cause great confusion. It will attract penalty. So it's an ignorant. We can't say, I did not know. எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது, அதனால தான் போயிட்டேன். நிறைய பேர் இந்த எக்ஸ்கியூஸ் வச்சுக்கலாம். ஐ டோன்ட் நோ லா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் லா. இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, லா எல்லாம் ஓடி வச்சுன்றாங்க. இல்லை நிறைய லா, புதிய ஏற்பாட்டில் நிறைய லா இருக்குது, அதுபடி கேட்குதா? ஆஸ்க் அண்ட் இட் ஷில் பி கிவன் டு யூ. இட்ஸ் அ லா. கேட்டால் தான் கிடைக்கும், கிடைக்கணும் கிடைக்காது. கிவ் அண்ட் இட் ஷில் பி கிவன் டு யூ. நீ கொடுத்தாதான் வரும், நீ கொடுக்காம சும்மா ஆண்டோட்டு வாங்கணும்னு நினைக்காது, வரவே வராது. யூ கிவ் அண்ட் ஹி வில் ஹேண்டில் இட். தேவஜனமே, இப்போ தேவனுடைய வசனத்தை பேசணும், திருப்பி போவோம். எதை காதிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இந்த குருடனுக்கு அவர் சித்தம் இருந்துச்சு, சுகமாகிறது, எல்லா மனுஷங்களும் நல்லா இருக்கணுன்றது அவர் சித்தம். ஸோ சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், அவர் கேட்கும் போதே, இங்க கேட்கும் போதே உள்ள ரிசீவ் பண்ணியாச்சு விசுவாசி. இங்க வாயில சொல்றது கம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் உள்ள ரூட் ஆகும். அந்த வசனம் ரூட் ஆகி எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். 138 சரி. இதை விசுவாசிங்கன்னா போதும், கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நெவர் ட்ரை டு பிரிங் காட் டு யுவர் லெவல். ஆல்வேஸ் ட்ரை டு சே, லார்ட், ஐ எம் அன்ஏபிள் டு கம் டு யுவர் லெவல், ஸோ ப்ளீஸ் டேக் மீ இன் டு யுவர் லெவல். அது மாதிரி கேளுங்க. அவருடைய விசுவாசம், தேவகரமான விசுவாசம் உங்களை வந்து அன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்வார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே தான் மேஜராக எடுத்தாங்க. எத்தனையோ வசனங்கள் இருக்குது கர்த்தருடைய சரீரத்தை. பழைய பாட்டே இருக்குது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொண்டு கொடுத்தார், ஆபிரகாம் வாங்கி கொடுத்தார். ஏன் அது கொடுக்கணும்? ஏன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு கொடுத்தார்? இது பெரிய கொஸ்டின் மார்க் தான் வரும். இது ஏசு கிறிஸ்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்
ஒரு மனுஷனுக்கு தேவை அவன் பாவங்கள் கழுவப்படணும், தேவனோட ஐக்கியமாக இருக்கணும். அப்போதான் அவனால் வெற்றிகரமாக ஜீவிக்க முடியும். இப்போ அவர் அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. யோவான் 6:48 ஜீவாப்பம் நானே. அதில் இன்னும் அடுத்த வசனம் 50வது வசனம் சொல்றாரு, இதில் புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இருக்கிற அப்பம் இதுவே. அடுத்தது முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, 53வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன். Life comes into a person only when he takes it. Otherwise, there will be life. The life is without a purpose. So, இங்க இடத்துல பார்த்தோம், ஜீவனட்டை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவர்லாஸ்டிங் லைஃப் நான் கொடுப்பேன். அப்படின்னா we can live with him. அதுக்கு தான் இதை கொடுக்குறது. அடுத்தது, அவனை கடைசி நாளில் இருப்பேன். he will be resurrected. 3 பாயிண்ட். நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். நித்திய எவர்லாஸ்டிங் லைஃப் இது கடைசி நாளில் will resurrect us. சப்போஸ் நம்ம முன்னாலே சேர்த்துட்டோம், கர்த்தருடைய வருகைக்கு முன்னாலே இறந்து போயிருந்தோம்னா திருப்பி கொண்டாடுவார், பயப்பட வேண்டாம். ஸோ போட்டிருக்கு. அடுத்ததுல வந்திருக்கு திருப்பி இந்த இடத்துல 55வது வசனத்துல என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது, என் ரத்தம் மெய்யான. திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்புறம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நினைத்திருக்கிறான். சரி, இதுதான் நம்மளுக்கு வேணும். மெயின், நாம் அவரிடம், அவர் நம்மிலும். இது மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் நம்மளுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மளோட இருந்தாருன்னா நம்மளால எதுவும் சாதிக்க முடியும். உலகத்துல பணம் இல்லாம வாழ்ந்துட்டான். இயேசு கிறிஸ்து பணம் வச்சு சுத்திட்டு இருந்தாருன்னு ஒரு ரேட்ல போட்டிருக்குது. அவர் பணம் வச்சிருந்தார், சீஷர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா சாப்பாடு எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் போட்டாரு. இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட்டாரு. அதனால அவருக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. He was only preaching the word and giving the food. He was giving both spiritual food as well as the physical food. அடுத்தது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருப்பது போலும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அவரால் தான் நம்ம பிழைப்பே உண்டாகும். இது ஒரு கீ பாயிண்ட். நம்ம பிழைப்பே அங்கதான் வரும். நம்ம உலகத்துல விசுவாசத்தினாலே நம்ம பிழைப்பு உண்டாகும் போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, விசுவாசம்னா ஒரு பரிதாபமான காரியத்துக்கு வந்துட்டு விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏழைகளா இருக்கிறோம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. விசுவாசம் பொழுது நம்ம உழைப்பை கொண்டாடுது. அடுத்தது இங்கே பாருங்க போட்டிருக்கு, இதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அதன்படி இதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகவும் இதை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் நினைத்து நாம் புசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் ரத்தமும் மாற்றி கொடுக்க நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, இப்பொழுது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் ரத்தமாக மாற்றி கொடுங்க. மேன்மையான காரியங்களை நாங்கள் கண்டடையத்தக்கதாக எங்கள் தேவனாய் கர்த்தர், நீர் எங்களிலும் நாங்கள் உங்களிடம் பிதாவானவர் உங்களை அனுப்பினது போல நாங்களும் உம்மால் அனுப்பப்பட்டு உம்மால் பிழைத்திருக்கும்படி வெற்றிகரமான ஜீவியம் ஆட முடியும். தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். இப்போது ஆசீர்வாதத்தை கூடி கடந்து செல்வோம். 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர், கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்கிறவர், கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
நாங்கள் உம்மோடு ஸ்பெண்ட் பண்ண நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் வரும் காரியங்களை விலக்கி கோருங்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியிலும் பங்கெடுக்க கிருபை தந்திரேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் ஆசீர்வதிக்குமா. Let the word go deep rooted in the heart and let them give fruit for you, Lord. We thank and praise you for the goodness and mercy and grace you have shown to us, Lord. We thank and praise you, Father, for all the things you have bestowed upon us. Thank you for protecting us. இதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்த கொரோனாவோ எந்த கொடிய வியாதியும் எங்கள் யாரையும் தாக்காதபடி தேவனாய் கர்த்தருடைய பலத்த கரம் பாதுகாக்க ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்